அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. இந்த கதையின் முடிவில் உங்கள் மனசில் ஆசை குறைஞ்சி நன்றியுணர்வு அதிகமாகும். மேலும் உங்கள் மனசு தெளிவாகும். உங்கள் தேவைகளை நீங்கள் தட்டி தூக்கலாம். சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 2000 குடும்பங்கள் இருந்தது. அந்த கிராமத்தினுடைய எல்லை பகுதியில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். ஒரு குடிசை வீட்டில். அதுக்கு பக்கத்திலே ஒரு காட்டுப்பகுதி இருக்கும். ஸோ அந்த ஊர் மக்கள் தன் தேவைகள், சந்தேகங்கள், சில கேள்விகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகளை அந்த துறவிக்கிட்ட போய் கேட்பாங்க. துறவி என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர்களெலாம் வாழ்க்கை நலமாக இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அந்த துறவி அவரோட குடிசை வீட்டில் தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். தியானம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கூரை வீடு அப்படின்னு சொன்னேன். அந்த கூரை வீடு ஒரு சந்தில் ஒரு எலி வந்து அவரோட மடியில் விழுந்துருச்சு. உடனே கண்ணு திறந்து பார்க்குறாரு. என்ன எலி, இவ்வளோ ரத்தம் வந்துட்டுருக்கு, எங்கேருந்து வந்த, ஏன் இப்படி பதறி ஓடி வர அப்படின்னு கேட்டவுடனே, இல்லத்துறவியாரே, ஒரு காகம் என்னை துரத்திட்டு வந்தது, அதனால் நான் ஓடி வரும்பொழுது சில காயங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு. நல்ல வேளை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க, ரொம்ப நன்றி, அந்த காகத்துக்கிட்டேருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எலி அந்த துறவிக்கிட்ட சொன்னிச்சு. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, எலியே, ஒவ்வொரு தடவையும் நான் காப்பாற்ற முடியாது, அதனால் என்னோடய வலிமையை பயன்படுத்தி உனக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை தன் வலிமையால் பூனையாக மாற்றிட்டார். உடனே அந்த எலிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாழ்நாளிலே நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன், ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக காட்டுப்பகுதியில் போகுது. போயிட்டுருக்கும்போது அதுக்கு திடீர்னு என்ன ஆகுது, ஒரு நாய் வந்து துரத்திட்டு வருது. உடனே பயந்துக்குச்சு. உடனே ஓடி வந்து துறவி வந்து பார்க்குது. துறவியாரே, நீங்கள் என்னை வந்து பூனையாக படைச்சிங்க, சந்தோஷமாக ஒரு 2-3 நாளில் இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு காட்டு நாயை வந்து என்னை துரத்துது, எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னோடனே, சரி கவலைப்படாத, நான் உன்னை வந்து காட்டு நாயாக ஆக்கிறேன்னு சொல்லிட்டு தன் வலிமையால் காட்டு நாயாக ஆக்கிறாரு. காட்டு நாய் ஆக்கணுன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே காட்டுக்கு போகுது, அப்படியே பூனையை துரத்துது, எலியை துரத்துது, காக்காவை துரத்துது, அப்படியே சந்தோஷமாக ஒரு 10 நாள் இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் சிங்கம் அந்த நாயை துரத்திட்டு வருது. உடனே அந்த நாய் பயந்துக்குச்சு. ஓடி வந்து துறவியை வந்து பார்க்குது. துறவியாரே, நீங்கள் என்னை நாயாக மாற்றினீங்க, ஆனால் சிங்கம் வந்து என்னை துரத்திட்டு வருது, நான் என்ன செய்யுதுன்னே தெரில, பயந்து ஓடி வந்துட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னவுடனே, ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அந்த துறவி தன் வலிமையால் அந்த நாயை சிங்கமாக மாற்றிட்டார். சிங்கமான ஒன்று இந்த எலிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காட்டுக்குள்ளே அப்படியே ஜாலியாக போகுது. எல்லா மிருகங்களும் பார்த்து பயப்படுது, நல்லா வேட்டையாடுது. 1 மாதம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஓடி வந்து அந்த துறவிக்கிட்ட நின்னுது. ஏன்பா, என்ன சிங்கமே, ஏன் இப்படி ஓடி வர, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொன்னோடனே, துறவியாரே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, மக்கள்லாம் வந்து துப்பாக்கி குண்டு அம்பெல்லாம் எடுத்துகிட்டு வேட்டையாட வராங்க காட்டுக்கு, நான் மாட்டியிருந்தால் என்ன ஆகிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் அழுதுது அந்த துறவிக்கிட்ட. துறவியார் பார்த்தாரு. சரி, கொஞ்சம் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு, உன்னை நான் மனுஷனாக மாற்றிடுறேன், ஸோ நீ போய் சந்தோஷமாக இரு, அந்த கிராமத்தில் போயிருக்கு, உனக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு இளைஞனாக மாற்றிருச்சு. மாற்றினோடனே அந்த எலிக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம இன்றிலிருந்து இளைஞன் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த துறவியாரே அவனுக்கு ராஜான்னு பேர் வைக்கிறாரு. நீ ராஜாவாக இரு, இந்த ஊருக்கு போ, நான் அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன், அந்த ஊரில் உனக்கு ஒரு வீடு கொடுப்பாரு, உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை அம்சங்களையும் அந்த துறவி தன் சக்தியின் மூலமாக அந்த மனிதனுக்கு, அந்த ராஜா ஹீரோவுக்கு கொடுத்துட்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த ஊருக்கு போகிறான். ஊருக்கு போனோன்னா அந்த வேலையை சந்தோஷமாக செய்கிறான். சம்பளம் வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கள் எல்லாத்தையுமே ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவனுக்கு பின்னால் ஒரு வட்டாரமே வந்துருச்சு. வேலை செய்கிற இடத்துல முதலாளியோட பழக்கம், ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பழக்கமானவுடனே அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த தொழிலாளிகள், அந்த ஓனர் சொல்கிறாரு, இப்படியே இருந்தால் எப்படி ராஜா குடும்பத்தை நீ நடத்துவ, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும்னு சொல்லி ராஜாவும் தன்னோட கணக்கெல்லாம் போட்டு, சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பொண்ணையும் பார்த்துட்றான். பொண்ணும் ரொம்ப பிடிச்சி போச்சு. நிச்சயமும் பண்ணிட்டாங்க. தன் முதலாளி நண்பர்களை வச்சு அந்த ஊரில் நிச்சயமும் பண்ணிட்டாங்க. கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இவனுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு எண்ணம், சரி நம்ம எலியாக இருந்தோம், அப்புறம் பூனையானோம், அப்புறம் நாயானோம்,
அதுக்கப்புறம் சிங்கமானோம், அதுக்கப்புறம் மனிதனாக வந்தோம். நம்ம பொண்டாட்டிக்கு திடீர்னு எலியாக தானே இருந்த அப்படின்னு தெரிஞ்சிட்டா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு ஒரு யோசனை. அப்படியே ஏன்னா அந்த துறவிக்கோட அந்த ஊர் மக்கள் எல்லாம் தன் பிரச்சனைகளுக்காக அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த துறவி ஏதாவது உண்மை சொல்லிட்டா எனக்கு ரொம்ப அவமானம் ஆகிடுமே, ரொம்ப கௌரவ குறைச்சலாகிடுமே, இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி என்னை மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டான். என்ன செய்கிறதுனே தெரில. வாழ்க்கை வாழணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். சரி, இனிமேல் நம்ம கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. துறவிக்கு மட்டும்தான் தெரியும் நான் எலியாக இருந்தேன்ட்டு, வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் அந்த துறவியை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டான். யோசனை பண்ணிவிட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தன் கத்தியை தன் கைப்பையில் வச்சுக்கிட்டு துறவியாரை பார்க்க போகிறான். போய் பார்த்துட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா, நான் உங்களை பார்க்க வந்தேங்கய்யா அப்படின்னோடனே அந்த துறவிக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஒரு எலியாக இருந்த அந்த ராஜாவை பூனையாக படைச்சிருக்கிறாரு, நாயாக படைச்சிருக்காரு, சிங்கமாக படைச்சிருக்கிறாரு, மனிதனாக படைச்சிருக்கிறாரு. அவன் வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தவருக்கு அவன் எந்த நோக்கத்தில் வரான்னு தெரியாதா? நோக்கம் தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த துறவி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் தன் வலிமையால் எலியாவை அவனை மாற்ற வச்சிட்டார். உடனே எலி ஆயிட்டான். இதுதான் கதை. கதை முடிஞ்சதுங்க. இந்த கதை வந்துங்க அற்புதமான 2 விஷயத்தை உணர்த்துது. கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு யோசனை பண்ணுங்கள். இந்த கதை என்ன உணர்த்துதுன்னு பாருங்கள். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். ஒரு அற்புதமான 2 உண்மைத்தன்மை தெரியும். அற்புதமாக இதை புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டால் 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அதாவதுங்க நமக்கு எவ்வளவோ பேர் நல்லது செய்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு திருப்பி நல்லது செய்யலைன்னா கூட கெடுதல் செய்யாமல் இருங்க. நல்லா இந்த கதையில் பாருங்கள். ஒரு எலியாக இருந்தவன் ஒவ்வொரு தடவை பூனையாகும் பொழுதும் சரி, நாயாகும் பொழுதும் சரி, சிங்கமாகும் பொழுதும் சரி, மனிதனாகும் பொழுதும் சரி, ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்கள் செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லிகிட்டு இருந்தான். ராஜா மீன்ஸ் அந்த எலி உருவத்தில் இருந்த ராஜா. ஆனால் கொஞ்ச நாள் வாழ்ந்த உடனே தன் மனசில் ஆசை அதிகமாகும் பொழுது, இந்த இடத்துல ஆசைங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். ஆசைங்கும் பொழுது ஆசை பணத்தினால் வரலாம், பொருள்னால் வரலாம், நபர்னால் வரலாம். பணம், பொருள், நபர். பொருளுங்கும் போது வீடு, காரு, சொத்து எது வேணால் வச்சுக்கோங்க. நபருங்கும் பொழுது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரலாம். இந்த 3 விஷயங்கள் ஆசை அதிகமாகும் பொழுது நன்றியை நம்ம மறந்துடுறோம். ரொம்ப கூட பழகியிருப்பாங்க, லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் கழுத்தறுத்துருவாங்க. நடக்குதா இல்லைங்களா? நம்பிக்கை துரோகம் நடக்குதா இல்லைங்களா? ரொம்ப பழகியிருப்பாங்க, நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க, ஒரு நாள் உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களோட ஆசை அதிகமாகும் பொழுது அந்த நன்றியுணர்வு அவங்கக்கிட்டேருந்து போகும் பொழுது லைஃபே ஃபெயிலியர் ஆகிடும். இது தாங்க உண்மை. ஃபஸ்ட்டு லெசன் இந்த கதையிலிருந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், நன்றி மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஆசை அதிகமானால் நன்றி மறந்துட்டால் நம்ம வாழ்க்கை ராஜா செத்த மாதிரி நம்மளும் செத்து போயிட வேண்டியது தான். புரியுதுங்களா? அதனால் ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையில் நன்றி மறவாக இருங்க. ஆசையை பணத்தின் மேலோ, பொருளின் மீதோ, நபரின் மீதோ வைக்கும் பொழுது அளவாக வைங்க. அது நம்மளை கொல்ற மாதிரி நீங்கள் வச்சிடாதீங்க. 2வது விஷயம், எண்ணம் போல் வாழ்க்கை. அவனோட எண்ணம் ஒரு சில காலகட்டத்தில் தெளிவில்லாமல் போச்சு. ஒரு சிம்பிளான கான்செப்ட் சொல்லட்டுங்களா? நம்ம எண்ணம் எப்போ தெளிவில்லாமல் போகுதோ நம்ம அழிவை நோக்கி தாங்க போவோம். இன்னும் ஒரு படி மேலே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, என் வாழ்க்கை இப்போ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய எண்ணம் தெளிவாக இல்லைங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இந்த 2 விஷயங்களை இந்த கதை உணர்த்துதுங்க. சரி, கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துடலாம். சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது சார். எண்ணம் தெளிவாக இருக்கணும், இப்போ எனக்கு இல்லை. நன்றி உணர்வாக இருக்கணும், ஆசை. ஆமாம் சார், ஆசை கொஞ்சம் எனக்கு இருக்குது சார். இதிலேருந்து நான் ஏதாவது வெளியில் வர முடியுமா சார்? ஏன்னா எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு திருந்துறதுக்குன்னு ஒரு சான்ஸை கொடுக்கணும். இறைவன் அந்த சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? நம்ம தான் செயல்படுத்துறதில்ல. அது ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 100% வழி இருக்குது. இந்த ஒரு வீடியோவை நான் லிங்க் பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் லிங்க் பண்ணுறேன். 6 விதமான ஆழ்மன பயிற்சிகள்: அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தாலும் செயல்படுத்துங்க. நீங்கள் செயல்படுத்துங்க,
நன்றியுள்ள, ஆசை இல்லாத, மனம் தெளிவான நபராக 100% நீங்கள் மாறிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே கேள்வி வரும், சார் எத்தனை நாளில் சார் நான் மாற முடியும்? ஜஸ்ட்டு 3 டேஸ் போதுங்க, மேக்ஸிமம் 7 டேஸ் போதும். நீங்கள் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட மனசு தெளிவாயிடும், நன்றியுணர்வாக இருப்பீங்க, அன்பானவராக மாறிடுவீங்க, ஆசை தேவையின் அடிப்படையில் இருக்கும். ஒன்ஸ் இந்த 3 கேரக்டரும் உங்களுக்கு மாறிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ, நமக்கு மேலே இருக்கிற சக்தி, நீங்கள் நேசிக்கிற இறைவன் அல்லது உங்கள் கடவுள் அல்லது இந்த பிரபஞ்சம் உங்கள் தேவைகளை தட்டி தூக்கலாம். இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.